நாட்டோ கம்பெனியோட Q1 வந்திருக்கு. இதுல இவங்களோட ப்ராஃபிட் வந்து 28% வந்து டவுன் ஆயிருக்கு. இது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். போன வருஷம் 668 கோடி ப்ராஃபிட் பண்ணவங்க இப்ப பண்றது வந்து 480 கோடியா தான் வந்து இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸ்ல வந்து பிரைசிங் பிரஷர் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து இருக்கு. அது என்ன பிரைசிங் பிரஷர் அப்படின்னா இவங்க R&Dக்கு அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. யூஎஸ்ல வந்து அவங்க ட்ரக் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. அந்த R&D ஸ்பெண்டிங் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கு. யூஎஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற ட்ரக்ஸ்க்கு. இது எல்லாமே எங்க இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க யூஎஸ்ல தயாரிச்சு விற்கிற அந்த ட்ரக்கு வந்து பிரைசிங் பிரஷர் வந்து அதிகமா வந்து கிரியேட் ஆகுது. ஓவராலா என்ன அப்படின்னா அவங்க மருந்து தயாரிச்சு அங்க விற்கிறதுக்கு இவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து அதிகமா வந்து இருக்கு யூஎஸ்ல. இதுதான் வந்து இவங்க ப்ராஃபிட்ல வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான ரீசனா இருக்கு. ரெவன்யூ வந்து 1.42% வந்து டிராப் ஆயிருக்கு. செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ வந்தோம் அப்படின்னா ஃபார்முலேஷன்ஸ் தவிர மீதி எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபார்முலேஷன்ஸ் மட்டும் டிராப் ஆயிருக்கு. ஏபிஐ ரெவன்யூ சூப்பரா இருக்கு. டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் சூப்பரா இருக்கு. அண்ட் தென் கிராப் ஹெல்த் சர்வீசஸுமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. ஃபார்முலேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா சிம்பிள் தான். டேப்லெட், இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. எல்லாமே ஃபார்முலேஷன்ஸ்குள்ள வந்து வந்துரும். ஏபிஐன்றது வந்து ஒரு ட்ரக் அப்படியே காப்பிகேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஏபிஐ குள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேராசிட்டமால் இருக்கு, அனாசிலின் இருக்கு. ரெண்டுத்தோட ட்ரக்கோட எஃபெக்டிவ்மே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே ட்ரீட்மெண்ட்காக தான் வந்து யூஸ் பண்றாங்க. பட் ட்ரக் நேம் வந்து வேற வேற இருக்கும். அந்த மாதிரி காப்பி கேட்டா வந்து இருக்கும். இதுதான் வந்து ஏபிஐ. செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஃபார்முலேஷன் தவிர மீதி மூணுமே வந்து சூப்பரா தான் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து தர போறாங்க. ஓவராலா பார்க்கும்போது நெட்வோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிரைசிங் பிரஷர்னால கம்மியா இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து ஓகே தான். அண்ட் தென் டேரிஃபோட இம்பாக்ட்லாம் வந்து பொறுமையா தான் இம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. சைடஸ் லைஃப் சயின்சஸோட Q1 வந்திருக்கு. அனலிஸ்டோட எஸ்டிமேஷன் எல்லாமே பீட் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். 3% இயர் ஆன் இயர் வந்து அப்பா இருக்காங்க. ரெவன்யூ 6% வந்து இயர் ஆன் இயர்ல அப்பா இருக்காங்க. அண்ட் தென் எபிட்டா 2088 கோடியும் எபிட்டா மார்ஜின் வந்து 31.8 வந்து மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. இந்த growth எது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்தியா பிசினஸ் வந்து ஒரு 8% வந்து ஹெல்ப் பண்ணுது. கிரானிக்கல் தெரபிஸ் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு 8% வந்து அப்பா இருக்கு. அண்ட் தென் அதர் ப்ராடக்ட்ஸையும் வந்து இன்னோவேஷன்ஸும் வந்து பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதனால இந்தியா பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட growth வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் தென் செகண்டா வந்து யூஎஸ் பிசினஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. 2.9% வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இதுவுமே வந்து ஒரு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் தான் இவங்களோட ரெவன்யூவா பார்க்கும்போது. அண்ட் தென் இவங்க தேர்ட் பில்லரா இருக்குது வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் தான். இங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லயும் இருக்காங்க. அண்ட் தென் யூரோப் மார்க்கெட்லயும் வந்து இருக்காங்க. அதுதான் அவங்களோட தேர்ட் பில்லரா இருக்கு. அங்க ஒரு 36% வந்து growth வந்து ஆயிருக்காங்க. ஓவரால் இது மூணு சேர்ந்தா இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் தென் growth வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் தென் பயோசிமிலர்ல ஒரு அப்டேட் வந்து இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அது வந்து யூஎஸ்ல அவங்களுக்கு பிளஸ்ஸா தான் வந்து இருக்கும். யூஎஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெகுலேஷனை கொஞ்சம் ஈஸன் பண்ணிருக்காங்க. இந்த ரெகுலேஷனை வந்து ஈஸி பண்ணதுனால இவங்களுக்கு எப்படி பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னா ஒரு சில பயோசிமிலர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ட்ரையல் வெர்ஷனே பார்க்காம டைரக்டா வந்து லான்ச் வந்து பண்ணிடலாம். அந்த மாதிரி 1-2 பைப்லைன் வந்து பயோசிமிலர்ல வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் லான்ச் பண்ண போறாங்க. $125 மில்லியன் ஒரு அக்விசிஷன் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்னஸ் இன்க்ன்ற கம்பெனி கூட. இவங்க வந்து யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இவங்களதுல வந்து சிஎம்டிஓ பிளான்ட் வந்து 2 வந்து அக்யூர் பண்ண போறாங்க. இது ரெண்டுமே வந்து யூஎஸ் கலிபோர்னியால வந்து இருக்கு. இது ரெண்டுத்துக்கான அக்விசிஷனும் அண்ட் தென் ஆக்னஸ் கம்பெனிலையும் வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. $15 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. அப்படின்னா வந்து ஒரு 5.9% ஸ்டேக் வந்து ஆக்னஸ் கம்பெனில வந்து வாங்க போறாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. கர்நாடகா பேங்கோட Q1 வந்திருக்கு. இந்த Q1 வந்து நல்லாவே இல்ல. நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 27% வந்து டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் இதே Q1ல அவங்க பண்ணது வந்து 400 கோடி ப்ராஃபிட். இந்த வருஷம் அவங்க பண்றது வந்து 292 கோடி ப்ராஃபிட் தான் வந்து பண்ணிருக்காங்க. 27% வந்து டிராப் ஆயிருக்கு. பிசினஸ் வைஸா பார்க்கும்போது டெபாசிட்ஸ் வந்து ஒரு 3% ஏறி இருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் வந்து லைட்டா லெஸ் ஆயிருக்கு. 1.4% வந்து லெஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அட்வான்சஸ் லோன் புக் வந்து அவங்களால கொடுக்க முடியல. டெபாசிட்ஸ் வந்து ஏத்தி இருக்காங்க. ஆப்பரேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஒரு 467 கோடியில வந்து மெயின்டைன் பண்றாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா ஒரு 775 கோடி வந்து வச்சிருக்காங்க. அசெட் குவாலிட்டியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நெட் என்பியும் சரி கிராஸ் என்பியும் சரி ரெண்டுமே வந்து ஸ்லைட்டா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெட்டர் சைனா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பேங்கிங் வந்து நாங்க அடுத்த கட்ட எடுத்துட்டு போறது வந்து ஃபுல்லாவே எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அடுத்த அப்கமிங் குவார்டர்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து போட போறோம். அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் லோன் growth எங்க கொடுக்க போறாங்க அப்படின்னா RAM செக்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. ரேம்னா RAM ரீட்டைல், அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் MSME லோன்ஸ். இங்கதான் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஒரு அளவுக்கான வீக்கனான ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது கர்நாடகா பேங்க் கிட்ட. டாடா மோட்டர்ஸ்ல 2 அப்டேட் வந்து வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து அந்த டிமேஜர் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. பட் ஆனா எஃபெக்டிவா வந்து அக்டோபர் 1 வந்து ஆக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அக்டோபர் 1ல இருந்து இந்த டிமேஜருக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் தனியா வந்து பிரிஞ்சு போக போகுது. அண்ட் தென் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சரும் அண்ட் தென் JLR அண்ட் தென் EV மட்டும் தனியா வந்து பிரிஞ்சு போக போகுது. இது அக்டோபர் 1ல இருந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. ரெக்கார்ட் டேட் மேபி அக்டோபருக்குள்ளேயே வந்து முடிச்சிருவாங்க. அக்டோபர் 1க்குள்ளேயே நீங்க வந்து ஷேர்ஸ் இருக்க மாதிரி பாத்துங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட் என்னைக்கு சொல்றாங்களோ அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டிமேஜர்ல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவீங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் ஒரு ஷேர் வந்து கிடைக்கும். அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் இப்ப நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கனாலும் இன்னொரு ஷேரான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து தனியா ஆட் ஆகும். அது NSE BSE ரெண்டுத்துலயும் வந்து லிஸ்ட் ஆகும். அப்போ வந்து நமக்கு இன்னொரு ஷேர் வந்து தனியாவே வந்து லிஸ்ட் ஆயிடும். நம்ம வச்சிருக்க டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடாவே வந்து கண்டினியூ ஆகும். BNB பரிபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு பேஸ் பண்ண ஒரு பேங்கிங் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி.
ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அப்ரேட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்சைடு வந்து ஒரு 21% வந்து போகும். டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 765 வந்து வச்சிருக்காங்க. இதுல அவங்க நிறைய ரீசன்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் பண்றாங்க. அதுல சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, JLRோட சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கிறது உண்மைதான். எல்லாமே அந்த சைனால வந்து பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. எல்லாம் உண்மைதான். பட் அது எல்லாமே வந்து ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் இப்ப இருக்க growth வந்து டபுள் டிஜிட் growth வந்து வந்துரும். ஸோ டபுள் டிஜிட் மார்ஜினா உங்களுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னா இன்னும் பிளஸ் பாயிண்டா இருக்கும். அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல சிங்கிள் டிஜிட் growth-ஆவே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இது 3 தான் வந்து பேசிக்கான ரீசன். ஏற்கனவே இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வைஸ் இந்த கம்பெனி எவ்வளவு இறக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வேல்யூஷன் வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்சைட் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிஎன்பி பரிபாஸ் என்ற நிறுவனம் வந்து சொல்றாங்க. HULோட பிசினஸ்ல ஐஸ்கிரீம் நிறுவனம் வந்து தனியா வந்து டிமர்ஜர் ஆக போது ஷேர் ஹோல்டர் எல்லாம் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவரோட பேரண்ட் கம்பெனியான யூனிலிவர் கம்பெனி 2024 மார்ச் அப்போ ஒரு பிளான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அது என்ன பிளான் அப்படின்னா இவங்களோட அந்த ஐஸ்கிரீம் செக்மெண்ட் குளோபல் லெவல்ல வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு போனோம். அதுல மேஜரான பிராண்ட்ஸ் என்னென்ன உள்ள வரும் அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ், மேக்னம், கார்னெட்டோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ள வரும். இது எல்லாமே மேஜரான பிராண்ட்ஸ். இந்தியாவில் வந்து குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா செக்மெண்ட் வந்து தனியாக ஒரு என்டிட்டி வந்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்கு. இவங்க ஷேர் ஹோல்டர் கிட்ட போகும்போது மெஜாரிட்டியான அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து தனியாக தான் வந்து போக போகுது. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் எல்லாமே வந்து அபிஷியலா வந்து வரல. பட் அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. யூனிலிவரோட பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா Q4 2025 இந்த செக்மெண்ட் வந்து தனியாக பிரிச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்றது பிளானா இருந்துச்சு. பட் ஆனா நடக்கல. இப்போ வந்து அதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அப்ரூவல் வந்து ஆயிடுச்சு. ஸோ வருங்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கம்பெனி இருக்கும். அது ஐஸ்கிரீம் செக்மெண்ட்காக இந்துஸ்தான் யூனிலிவர் தனி கம்பெனியா இருக்கும். இந்தியன் டெரைனோட Q1 வந்திருக்கு. நெட் லாஸ் வந்து 6 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. போன வருஷம் பண்ணது 2 கோடி ரூபாய் லாஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ 6 கோடி ரூபாய். என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வால்யூம் டிராப் ஆவர் தான் வந்து பெரிய ரீசனா வந்து அமைஞ்சிருக்கு. பட் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் கவுண்டர்லாம் வந்து பண்றதுக்கான பிளான் வந்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நெட் லாஸ் வந்து ஆயிருக்காங்க. தென் ரெவன்யூமே வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. 90 கோடி போன வருஷம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ பண்ணிருக்குது 68 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ஏன் இந்த ஷேரை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இவங்க சென்னை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இந்தியன் டெரைன் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்திருப்போம். இவங்க வந்து ஃபாரின் பிராண்ட் கிடையாது, இந்தியன் பிராண்ட் தான். ஸோ அதனால தான் இந்த டிஸ்கஷன். அண்ட் தென் ஷேர் மார்க்கெட்லயும் வந்து லிஸ்ட் ஆயிருக்காங்கல்ல. ஸோ அதனால ஒரு டிஸ்கஷன். இந்த கம்பெனியோட CEO என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இப்போதைக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளானும் வந்து கிடையாது. மேபி நாங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதாவது இந்தியன் டெரைன் பிராண்ட்ஸ் மட்டும் அங்க விற்காம எல்லா பிராண்டுமே வந்து விற்கிற மாதிரியான பிளான் வேணா நாங்க ஓப்பன் பண்ணுவோமே தவிர மற்றபடி நாங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது தான் எங்களோட பிளானா வந்து இருக்கு. ஸோ நாங்கள் ஸ்டெபிலிட்டியா இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுவோம். அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டியாவும் மூவ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில வந்து அவங்க ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது தான் மெயினான விஷயமா இருக்கும். ஸ்டெபிலிட்டி அண்ட் தென் சஸ்டைனபிலிட்டியா இருந்தாங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. டைட்டன் கம்பெனில ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா டைட்டன் ஜுவல்லரி இருக்குல்ல. டைட்டன்ல இந்த தனிஷ் ஜுவல்லரி இருக்குல்ல. ஸோ இதுல தான் வந்து பெரிய அப்டேட். ஸோ இதுல நிறைய நியூஸ் வந்து இருந்துச்சு. இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஜுவல்லரி செக்மெண்ட்ல அதுவும் மெயினா இன்டர்நேஷனல் பிசினஸ்ல மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளான்ல வந்து அதிகமா இறங்கிட்டாங்க. அதுல மெயினா US அண்ட் தென் GCC கண்ட்ரிஸ், அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ். ஸோ இங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து மெயினா பண்ணணும். அங்கதான் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமா பிடிக்கும் அப்படின்ற பிளான் வந்து தனிஷ்க்கு வந்து போறாங்க. ஸோ தனிஷ்க்குன்னும் போது இங்க டைட்டன் பிராண்ட் எல்லாமே உள்ள வந்துடும். US அண்ட் தென் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வந்து எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து அதிகமா பண்றாங்க மார்க்கெட் ஷேரை ஓன் பண்றதுக்காக. இதுக்காக நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டட்டட் ஜுவல்லரிஸ் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டட்டட் ஜுவல்லரிஸ்ல வந்து 2 - 8 லட்ச ரூபாய்க்குள்ள அந்த பிரைசிங் ப்ராடக்ட் வந்து அதிகமா வந்து பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அண்ட் தென் கோல்ட் ஜுவல்லரி, கோல்ட் காயின்ஸ் விட இந்த ஸ்டட்டட் ஜுவல்லரியில வந்து இன்னும் வந்து பிளான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கதான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி அங்க போறதுக்கான பிளான் வந்து இருக்காங்க. நிறைய பிளான் வந்து உள்ள வருது. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பண்றதுக்கான பிளான் வந்து இருக்காங்க. ஃபுல்லா மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கிறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. இந்த Q1 வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியான பிரான்ச்சஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற Q2, Q3 வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஷன் பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமாக ஓன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. சுசலான் எனர்ஜியோட Q1 வந்திருக்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட்டும் ஏறி இருக்கு, ரெவன்யூ ஏறி இருக்கு, எபிட்டாவும் ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வைஸ் வந்தோம் அப்படின்னா 7.5%, எபிட்டா வைஸ் வந்தோம் அப்படின்னா 370 கோடி பண்ணவங்க இப்போ பண்ணிருக்கிறது 600 கோடி வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு Q1 வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினா அவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா புதுசா இந்த Q1ல மட்டும் 1 ஜிகாவாட்கான அந்த ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 5.7 ஜிகாவாட்கான ஆர்டர் புக் வேல்யூ வந்து வச்சிருக்காங்க. இந்த Q1ல தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவலான சேல்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 444 மெகாவாட் வந்து வெளியே அமைச்சிருக்காங்க. அதாவது சேல்ஸா பண்ணி அமைச்சிருக்காங்க. மெயினா இந்த சேல்ஸ் வந்து யாருக்காக பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ் தான் பண்ணி கொடுத்திருக்காங்க. அங்க இருக்க கஸ்டமர்ஸ் தான் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்காங்க. அங்க சேல்ஸ் வந்து நல்லா நடந்திருக்கு. இந்த கம்பெனியோட போர்ட் ரூம் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் வைஸ் பார்க்கும்போது வினோத் ஆர் டன்டியை வந்து திரும்ப ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. MD அண்ட் சேர்மனா வந்து 5 வருஷத்துக்கு வந்து ஒரு திரும்ப ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்படின்னா அக்டோபர் 7, 2025 இருந்து அவங்க வந்து எஃபெக்டிவ் வருவாங்க. அங்க வந்து 2030 வரைக்கும் வந்து இருப்பாங்க. கிரீஷ் ஆர் டன்டியை வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து போட்டிருக்காங்க. அவங்களும் சேம் 5 வருஷம் வந்து இருக்க போறாங்க. இதே டைம்ல தான் வந்து இருக்க போறாங்க. ஸோ ஓவராலா சுசலான் எனர்ஜி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நைக்காவோட Q1 வந்திருக்கு. Q1 பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் ஆனா அனலிஸ்டோட எஸ்டிமேஷன் வந்து பீட் பண்ணல.
அப்படின்றது வந்து ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 79% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷம் பண்ணது 14 கோடி, இப்போ பண்றது வந்து 24 கோடியா வந்து இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன், எபிட்டா மார்ஜின் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து அப் தான் வந்து ஆயிருக்கு. கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூவா வந்து பார்க்கும்போது இவங்க பர்சனல் அண்ட் பியூட்டி கேர் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. ஃபேஷன் ப்ராடக்ட்ஸும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. இந்த கம்பெனி வந்து ரேபிட் எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. 13 ஸ்டோர்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா 250 ஸ்டோர்ஸ் வந்து இவங்க கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. பிசிக்கல் ஸ்டோர்ஸ்ல வர அந்த கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ தான் வந்து 33% வந்து growth வந்து கொடுத்திருக்கு. அண்ட் தென் ஆன்லைன் ஆர்டருமே வந்து growth வந்து இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. சோ அந்த எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. டாட் அண்ட் கீ, நைகா காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் தென் கே பியூட்டி இது எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸோடமே சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் எல்லாமே இங்க கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நைக்காவோட கம்பெனியோட Q1 வந்து சூப்பரா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஇஓவான ஃபல்குனி நாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, இது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இது வந்து எங்களோட பேலன்ஸ்டு growth-யும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபுல்லாவே எங்களோட பியூட்டி அண்ட் ஃபேஷன் செக்மெண்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் பண்றாரு. NSDLோட Q1 வந்திருக்கு. இந்த ஃபினான்சியல்ஸ் பார்க்கும்போது சூப்பராவே வந்து இருக்கு. இவங்களோட ஃபினான்சியல்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஒரு 15% ஏறி இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பார்க்கும்போது 312 கோடி வந்து பண்ணிருக்காங்க. இது போன வருஷத்தோட கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸ் தான் 7%. இந்த ரெவன்யூ டிக்ளைன் அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேங்கிங் சர்வீஸ் எல்லாமே டிராப் ஆகுது. இதுதான் எங்களோட இம்பாக்டா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் டோட்டல் எக்ஸ்பென்ஸுமே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 228 கோடி வந்து பண்ணிருக்காங்க. 14% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன இந்த கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஐபிஓல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 61% வந்து ஏறி இருக்காங்க. ஸோ ஐபிஓல யாருக்குன்னா அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 61% வந்து அப்ராலி வந்து கிடைச்சிருக்கு. 1200 ரூபாய்க்கு கிட்ட வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்காங்க. பட் வேல்யூஷன்ஸ் வைஸ், ஃபண்டமெண்டல் வைஸ் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு வந்து தெரியல. ஐபிஓல கிடைச்சிருக்கு அப்படின்னா பெட்டர் டைமா வந்து இருக்கும். நீங்க பார்த்து என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து அப்படி. ஸோ இந்த பேங்கிங் அண்ட் தென் இங்க எல்லாமே வந்து கம்பைன் ஆகி தான் இந்த கம்பெனிக்கு வந்து பிசினஸ் மாடலா இருக்க போது. பெருசா எந்த ஒரு எக்ஸ்பென்ஷனும் வந்து கிடையாது. அண்ட் தென் எக்ஸ்பெண்டும் பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசன்ஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்து என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடோட Q1 வந்திருக்கு. இந்த Q1 வந்து சரியில்லை. நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. 4.4% வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனா பார்க்கும்போது 11% வந்து அப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 16% அப் ஆயிருக்கு. அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து அதிகமா பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் இவங்களால பண்ண முடியல. அண்ட் தென் இவங்க சொல்ற ரீசனுமே இவங்க ஹையர்டான டாக்ஸ் வந்து பே பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி வந்து டிவிடெண்டா ஒரு 15 ரூபா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா 21ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து. ஸோ அதுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்க ஷேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கிடைச்சிரும். ரீகர் ரிசோர்சஸ் ஐபிஓ இதுதான் வந்து இப்ப இருக்க டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டீடைல் வந்து பார்க்கலாம். நேற்று இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே இப்போ வந்து இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5.94 மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா 6 மடங்கு கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ இன்னும் டே 2 இருக்கு, டே 3 இருக்கு. இன்னைக்கு டே 2, நாளைக்கு டே 3. இன்னும் 2 நாள் வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. இப்பவே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிடுச்சு. இந்த கம்பெனியோட பிரைஸ் பேண்ட் வந்து 96ல இருந்து 102 ரூபா வந்து பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இப்ப இருக்க வேல்யூவேஷனே வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட 127 ரூபாய் வந்து லிஸ்ட் ஆகலாம். அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 24% வந்து லிஸ்டிங் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க இந்த டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வச்சு மட்டுமே வந்து சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து கிரே மார்க்கெட் பிரைஸ்ன்றது வந்து சிலான பிரைஸ் வந்து கிடையாது. இது எல்லாமே ஒரு எஸ்டிமேஷன் தான். பட் இந்த எஸ்டிமேஷன் வைஸ் பார்க்கும்போது 24% வந்து லிஸ்டிங் வந்து இருக்கு. ஏன்னா 6 மடங்கு கிட்ட வந்து இப்பயே ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்காங்க. மார்க்கெட் கேப்பே வந்து ஒரு 300 கோடி கிட்ட இருக்க கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சிம்பிளான பிசினஸ் மாடல் தான். கொல்கத்தா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இந்த மக்காச்சோளம் இருக்குல்ல, ஸோ இதுலதான் வந்து மெயினா இருக்காங்க. மக்காச்சோளம் வந்து யார் அதிகமா விளைவிக்கிறாங்க அப்படின்னா பீகார் மக்கள் தான். ஸோ அதனால பீகார்ல ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பீகார் ஃபெசிலிட்டியில இந்த மக்காச்சோளத்தை எல்லாத்தையும் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அந்த மக்காச்சோளம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியே அனுப்புவாங்க. இந்த அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட தாட் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நிறைய டெப்ட் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க திரும்ப வந்து கட்டணும். அது கட்டல அப்படின்னா பெரிய பிரச்சனை போய் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. ஸோ அதனால லிஸ்டிங் கீனை பார்க்கறது பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது என்ன இதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கு நியூஸா இருக்கு. இதுல நிறைய நியூஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே காலையில வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ நீங்க உங்களோட ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே வந்து காலையில நியூஸ் படிக்கிற மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நியூஸ் அப்டேட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க எனக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் காமிக்கும். அதுல நான் பார்க்கும்போது தெரியுது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதிகமா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் சேனல் வந்து அடுத்த லெவலில் வந்து பூஸ்ட் ஆகும். அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன். அண்ட் தென் லைக்ஸும் நீங்க பண்ணிட்டு அண்ட் தென் கமெண்ட்டும் சும்மா நீங்க ஏதோ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். அண்ட் தென் உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற கேள்விக்குமே சண்டே சாட்டர்டேஸ்ல வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இன்னும் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் கொடுக்காத ஆன்சர்ஸ்லாம் வர வீக்ஸ்ல வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுவேன். அண்ட் தென் நிறைய பேர் இப்பதான் வந்து கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ போக வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பேஸ்டா நானும் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கான பிளான்ல இறங்கிட்டேன். ஸோ நீங்க வந்து சேனல் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து ப்ரோ ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.